ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூகுள் பேயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நாளாகவே இருக்குது. அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பேயில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொஞ்ச நாளாகவே இருக்குது, ஒரு 2-3 மாதமாகவே இருக்குது. இதை பற்றி பலருக்கு தெரியல. இதனால் என்ன பயன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2-3 அக்கௌண்ட் இருக்குன்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கூகுள் பே மூலியமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குன்னா, ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இன்னொரு அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. இப்போ ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போகிறீங்க. சப்போஸ் பணம் இல்லாத ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டீங்கன்னா, அதில் கூகுள் பே மூலிமா அந்த பணம் இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி ஏடிஎம்மில் ஈஸியாக வெளியே பணத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில யூஸ்க்கு இந்த செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பயன்படுது. இப்போ இந்த இதில் பேரில் பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக இந்த ஆப்ஷன் வந்து நிற்கும். இது ஒரு சிலருக்கு வருது, வராதவங்க அப்டேட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் காட்டும். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம்னு இருக்கும். எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்ப போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு மேலே செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புவீங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அதாவது டெபாசிட் பண்ண போகிறோம், அந்த அக்கௌண்ட் நம்பரை அடுத்ததை செலக்ட் பண்ணணும். இப்படி 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பணம் அனுப்புகிற பேஜுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், வரிசையாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபெடரல் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் மாற்றி நான் கோடாக் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அதில் கோடாக் பேங்க், டெபாசிட்டில் நான் ஃபெடரல் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பணம் அனுப்பலாம்? சரி, ஒரு 200 ரூபா கொடுக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் பணம் அனுப்புறதுக்கு எப்படி பாஸ்வேர்டு வருமோ அதே மாதிரி பாஸ்வேர்டு தான் கேட்கும். இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை கொடுப்போம். ஓகே, என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அமௌண்ட்டு இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப எளிமையான முறை. இந்த மாதிரி நமக்கு அவசர தேவைக்கு ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபோன்பே தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூகுள் பேலே இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இதன் மூலிமா நமக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஏடிஎம் கார்டு தான் கையில் இருக்குதுன்னா, இன்னொரு அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் அதிலேருந்து நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் கூகுள் பே இன்னமும் அந்த இன்வைட் பண்ணுறதுக்கு அப்புறம் ரிவார்டு இதெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் அதிலெல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பில்லோ ரீசார்ஜோ பண்ணால் இந்த மாதிரி ரிவார்டு ஆப்ஷனில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜோ அல்லது கேஷ் பில்லோ இபி பில் இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை நானே நிறைய தடவை பண்ணி பயனடைஞ்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.